காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் அதனுடைய 26வது வசனத்தை வாசிப்போம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய கண்மலையாயிருக்கிறார். கண்மலைக்கு அவர் ஒப்பிடப்படுகிறார். அசைக்க முடியாததற்கு ஒரு அடையாளமாக, நிலைத்திருப்பதற்கு ஒரு அடையாளமாக அவர் கண்மலையாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த 89வது சங்கீதத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான், நீரே என் தேவன், என் பிதா, இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கண்மலையாய் இருக்கிறார். நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அசைக்க முடியாததற்கு ஒரு அடையாளமாக, நிலைத்திருப்பதற்கு ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது, முதலாவது அவர் இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையான சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இன்னும் சத்தியத்தை அறியாமல், உபதேசத்தை அறியாமல், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் மரணத்தை சந்தித்து நரகத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அநேக ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே கெட்டு போகிற ஆத்துமாக்களுக்கும் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். இயேசு என்றால் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு என்றாலே பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பாவிகளாய் இருந்தாலும், அக்கிரமகாரராய் இருந்தாலும், துன்மார்க்கராய் இருந்தாலும், மறைமுகமான பாவங்கள், அந்தரங்கமான ரகசியமான பாவங்களாய் இருந்தாலும் கூட அதை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற அத்தனை பேருக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பானால் அவனை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமோ ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கண்மலை என்று நாம் சிந்திக்கும் பொழுது, 94வது சங்கீதம் 94வது சங்கீதத்தில் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இரண்டாவதாக நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவரே நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதிகள் வருகிற பொழுது, டாக்டர்களால் கைவிடப்படுகிற பொழுது, இனி இவரை காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்கள் சொல்லுகிற பொழுது, வியாதியை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாய், ஜீவனை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாய், எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாய், வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாய் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடனை என்னால் அடைக்க முடியாது, என்னால் நிலம் வாங்க முடியாது, என்னால் வீட்டை கட்ட முடியாது, எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்காது, எனக்கு திருமண தடைகள் மாறாது,
என் எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படாது என்று சொல்லி எத்தனையோ பேர் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறார், கர்த்தரே எனக்கு அடைக்கலமும் ஸ்தோத்திரம். இரண்டாவது, நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை குறித்தோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் வாழ்க்கையை குறித்தோ ஒரு நம்பிக்கை இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லாமல், வாழ்க்கை குறித்த நிச்சயம் இல்லாமல், குடும்பத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நம்பிக்கை இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு, நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரும் புயல் வரும்போதும் கூட அந்த கண்மலை அசைவதில்லை. எத்தனையோ புயல்கள் வந்தாலும், எத்தனையோ ஆபத்துகள் வந்தாலும், எத்தனையோ நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கண்மலைகள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எத்தனையோ மனிதர்களை நம்பி நம்பிக்கையை இழந்திருக்கலாம், உறவினர்களை நம்பி நம்பிக்கை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை நம்பி நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கலாம். எல்லாரையும் நம்பி நம்பி நம்பிக்கை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எத்தனையோ பேரை நீங்கள் நம்பி ஸ்தோத்திரம் நம்பிக்கை இழந்து போனீங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. அவர் நம்பிக்கையற்ற உங்களுக்கு அவரே நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, நாசிலே சுவாசமுள்ள எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையற்ற உங்களுக்கு அவரே நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்று நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் இளைப்பாற பண்ணுகிற கண்மலை, இளைப்பாறும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், காற்றுக்கு அவர் ஒதுக்காக இருக்கிறார், பெருவள்ளத்துக்கு அவரே புகலிடமாய் இருக்கிறார், வறண்ட நிலங்களுக்கு அவரே நீர்க்கால்களாய் இருக்கிறார், விடாய்த்த பூமியில் ஸ்தோத்திரம் பெருங்கண்மலை நிழலாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்தில் அதிகமான வெப்பம் இருக்கும் பொழுது அங்கு ஒரு பெரிய கண்மலை இருக்குமானால், அந்த கண்மலை நிழல் என்பது ஸ்தோத்திரம் அந்த வெயிலில் நடப்பவர்களுக்கு, அந்த உஷ்ணத்திலே நடப்பவர்களுக்கு அந்த பெரும் கண்மலை எப்படி ஒரு நிழல் தருகிறதோ, எப்படி ஒரு இளைப்பாறுதல் தருகிறதோ, இந்த பூமியிலே நிலையற்று வாழ்கிறவர்களுக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, எதிர்காலத்தை இழந்து இந்த பூமியிலே நிலையற்று வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவார்களானால், அந்த நித்திய கண்மலையாய் இருக்கக்கூடிய, இளைப்பாறுகிற கண்மலையாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினிடம் வருவார்களானால் அவர்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியிலே நிலையற்று வாழ்கிற, பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகளோடு வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வருவார்களானால் அவர்களுக்கு அவரே ஸ்தோத்திரம் பெருங்கண்மலை நிழலாக இளைப்பாற பண்ணுகிற கண்மலையாய், இளைப்பாறுதலின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு கண்மலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அவர்களை வனாந்தரங்களிலே நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாயிருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார், கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் புதுப்பிக்கிற கண்மலையாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆண்டவர் நடத்துகிற விதம் எப்படி என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் வனாந்தரங்களிலே நடக்கிற பொழுது அவர்களுக்கு தாகம் வந்தாலும் கூட அந்த தாகம் எடுக்காத அளவிற்கு நீரூற்றுகளை உண்டாக்கினார். கண்மலையிலிருந்து அவர் நீரூற்றுகளை உண்டாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப வனாந்தரம் என்று சொன்னால் எல்லா பக்கமும் அடைபட்ட ஒரு நிலைமை இருக்கும். அந்த
அடைபட்ட நிலைமையிலும் கூட அவர் வனாந்தரத்தில் அவர் நீரூற்றுகளை உண்டாக்குகிறார். வேதத்தில் விதமாய் வாசிக்கிறோம், இதோ வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று அறியீர்களா? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது எப்படி வனாந்தரத்தில் அவர் நீரூற்றுகளை உண்டாக்குகிறாரோ அதே பொழுது பூமியில எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைபட்டது போல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல், எல்லா வாசல்களும் எல்லா எல்லைகளும் அடைபட்ட நிலைமையில் இருக்கலாம். அவர் உங்களை புதுப்பிக்கிற புதிய வாசல்களை, புதிய எல்லைகளை திறக்கிற கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கெட்டு போகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். நம்பிக்கையை இழந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவர் நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், அவர் இளைப்பாறுதலின் கண்மலையாய் இருக்கிறார். எல்லா வாசல்களும் அடைபட்டு, எல்லா எல்லைகளும் அடைபட்டு ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கிற, சமுதாயத்தில் முடங்கி கிடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் புதுப்பிக்கிற புதிய வாசல்களை, புதிய எல்லைகளை, புதிய நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக, நம்பிக்கையை அவர் கட்டளையிடுவாராக, ரட்சிப்பை கட்டளையிடுவாராக. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, எதிர்காலத்திற்காக புதிய வாசல்களை, புதிய எல்லைகளை கர்த்தர் திறப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு, கெட்டுப்போகிற பிள்ளைகளுக்கு நீரே ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவும், ரட்சிப்பின் தெய்வத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால் அவர்களுக்கு நம்பிக்கையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நம்பிக்கையின் தேவனாக கர்த்தர் வெளிப்படுவீராக. எந்த காரியத்திலே நம்பிக்கை இழந்து வாழ்கிறார்களோ அந்த காரியத்திலே நம்பிக்கைக்குரிய ஆசீர்வாதங்கள், தைரியம், பலன், அபிஷேகம் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. புதிய வாசல்களை திறப்பீராக, புதிய எல்லைகளை கர்த்தாவே திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இளைப்பாறுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கடன்கள் அடைக்கப்பட உதவி செய்யுங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, குடும்பத்தில் மாற்றங்களை கொண்டு வாங்க, பண நெருக்கடிகளை மாற்றுங்க. தேர்வெழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும், அறிவையும், பலத்தையும், அபிஷேகத்தையும் தரும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.